பாஸ் அப்பமா இது ஒரு அழகான சண்டே விளாக் தான். சண்டேஸ் அது பிளஸ் டே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விச் வி டெடிகேட் டு காட். சரி ஏன் சர்ச் போகிறதுக்கு முன்னாடி மீல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஊற வச்சு ஓட்ஸ் எடுத்து பனானா கட் பண்ணி பாதி பனானா வச்சு நான் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்த்தேன் எந்த எலி சாப்பிடுதுன்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் கைஸ். நான் எலியே சந்தேகப்பட்ட பாவம். அதுக்கப்புறம் என்ன குடும்பமே உட்காந்துக்கிறீங்கன்னு பார்த்தாக்கா இன்றைக்கி மொட்டையோட பர்த்டே. ஒரு விஷயம் போட்டிங்கன்னா மொட்டை குஷியாகிடுவான். கோல்டு ரிங் ஒரு 10 வாட்டி காமிச்சா காம்படிஷன் வருது எத்தலான்னு பார்த்து அதுக்கப்புறம் பாவம்னு சொல்லிட்டு விட்டு பேன் கேக்கை ரெடி பண்ண அந்த ஓட் மில்லை கிரைண்ட் பண்ணிட்டு முட்டை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு தான் நம்ம சர்ச் அவுட்ஃபிட் இன்னைக்கு. அண்ட் சர்ச் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தலையில் ஓடுறதெல்லாம் மிச்சான பேன் கேக்கை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டா. சரி மிச்சான பேன் கேக்கோ முட்டையை வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ப்ரோட்டீன் இந்த வீட் பிரெட்டு அதில் வந்து யோகட்டு ப்ரோட்டீனை போட்டு மேலே சும்மா அப்படியே ஸ்லைஸுக்கு தேய்ச்சிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி நம்ம கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மீலுக்கு வெஜிடபிள் ரைஸு சிக்கன் தான். சரி ஒரு உரக்கத்தை போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற புளிங்க நல்லா ஆகுமா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு மீலுக்கு லைட்டாக என் ஃப்ரெண்டு சாஸ் வாங்கி வந்து கொடுத்தா அதை போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் ஒரே டயர்டாக இருந்துச்சு. எலக்ட்ரோலைட்ஸை பிசிடபிள்யூ கலக்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ணுறது கூட வெயிட் பண்ணல கைஸ். அப்படியே நம்ம ஸ்டெப்ஸை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லோரும் கேக் சாப்பிட்டுருந்தாங்க. சரி யோகட்டில் ப்ரோட்டீன் போட்டு நம்ம இது தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட்டு எங்கள் மம்மி பார்த்தா வெஜிடபிள் கூட பாயில் பண்ணி வைக்கல. ஸோ பச்சை வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்டீங்க பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல வர்த்துட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுன்னு பேச்சாரில் தூங்கினாக்கா பாதி தூக்கத்தில் எழுப்பிட்டாங்க கைஸ். என்னான்னு பார்த்தாக்கா சரியான கொசு கடி நைட் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனாலே பாதி தூக்கம் கூட இல்லை கைஸ். வரட்டா.